மற்ற கோயில்களில் ஒவ்வொரு இடமா போயிட்டு கருவறைக்கு முன்னாடி நம்ம நிறுத்தப்படுவோம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கருவறைக்குள்ளே போய் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாமே தொட்டு வணங்கலாம். ஒன்று. அடுத்தது, நாமே பன்னீர், பால் போன்ற பொருள்களை வைத்துக்கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். இது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம். கோயில் பக்கத்தில் நிற்கிறவரே தொட விட மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படிவாங்க. சாமியவே தொடலாங்கிறது ஒரு சாதாரணம் இல்லை. இப்போ காசியினுடைய இந்த பகுதிகளை பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு படித்துறையும் ஒரு ராஜா கட்டினது அல்லது ஒரு ஜமீன்தார் கட்டினது. 4 கடவுள் படத்தில் பூரா எடுத்தது இந்த ஏரியா தான். இந்த எந்திரம் எதுக்காகன்னா, இந்த நதி நீர் சுத்தப்படுத்துறதுக்காக. அதோட அதனால தான் இங்கே மோட்டர் படகு கிடையாதான். மாசு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் துடுப்பு படகு வச்சுருக்காங்க.